ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூல ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் உட்காரலாம். வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் இன்றைக்கு குடும்ப உபவாச ஜெபத்திற்கு வந்ததிலே நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள்? குடும்ப உபவாச ஜெபத்திற்கு வந்ததிலே எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறீங்க? நல்லா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த 40 நாள் உபவாச ஜெபத்திலே எத்தனை பேர் ஆன்லைனில் அல்லது நேரில் வந்து நான் டெய்லி இந்த 40 நாள் ஜெபத்தில் நான் அட்டன் பண்ணுறேன், ஒன்று நான் சர்ச்சுக்கு வரேன், இல்லை ஆன்லைனில் பார்த்து ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நல்ல வலது கையை உயர்த்தி காமிங்க. நல்லா காமிங்க. அல்லேலூயா. கை உயர்த்தாதவங்களுக்கெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் ஆலயத்திற்கு வரலாம். காலையிலும் மாலையிலும் அந்த ஜெபம் இருக்கிறது. நேற்றைய தினத்திலே நமக்கு அங்கு ஒரு டெத்து வீட்டுக்கு போக வேண்டியது இருந்ததுனால லேட்டாக ஃபியூனரல் ஆச்சு. அதனால் நேற்று இல்லை. மற்றபடி எல்லா நாளும் சாயங்காலமும் நாங்கள் வருகிறோம், காலையிலும் வருகிறோம். அல்லேலூயா. நீங்கள் ஏதாவது ஒரு நேரத்திலே வந்து பங்கு பெறுங்கள். ஒருவேளை உங்களுக்கு வரவே முடியாத சூழ்நிலை என்றால் தயவு செய்து இந்த 40 நாளாவது ஒரு 5 மணிக்கு 5:15 கிளம்பி நல்ல நீட்டாக ஆன்லைனில் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அதுவும் மூஞ்சி கழுகாமல் அல்லது எந்திரிச்சு அந்த பெட்லேயே உட்காந்துட்டு அப்படிலாம் அட்டன் பண்ணாதீங்க. நீங்கள் எழும்பி உட்காந்து ஹாலுக்கு வந்து முடிந்தால் உங்கள் டிவியிலே கனெக்ட் பண்ணி, நீங்கள் நல்ல அட்வான்ஸ் டிவி வைத்திருந்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் போனாலே நம்முடைய சபையோட இது வரும். நீங்கள் அதோடு சேர்ந்து பார்த்து கொண்டு இருக்காதீர்கள், ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. 40 நாள் சபையில் நிறைய பேர் வந்து ஜெபிக்கும்போது நீங்கள் தூங்கி கொண்டு இருப்பது நல்லதல்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அதனால் தியாகம் பண்ணாமல் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த ரட்சிப்பை தரலை. அப்போ நம்மளும் தியாகம் பண்ணாதான் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், அநேகருக்கு இந்த ரட்சிப்பை கொடுக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தத்தை வைத்து தான் நாம் இன்றைக்கு ஆண்டோட வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம். 2 தீமோத்தேயு 1:12 நாம் மறுபடியும் வாசிக்கலாம். அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். அல்லேலூயா. இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. அவருக்கு தேவனை பற்றிய ஒரு அறிவு, தேவன் மேல் விசுவாசமாக இருக்கிறார். அந்த தேவன் மேல் யார் மேலே விசுவாசமாக இருக்கிறாரோ அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுமா? நம்ம ஆண்டவரை அறிந்திருக்கிறோமா? ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், இயேசுதான் மெய்யான தெய்வன் என்று விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அதன் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவரோடு கூட உடன்படிக்கை என்கிற ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறோம், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். இது எல்லாம் இருந்தாலும் அநேக நேரங்களிலே நாம் விசுவாசித்திருக்கிற ஆண்டவர் யார் என்றதான அறிவு நமக்கு இல்லாமல் இருக்கிறது. எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அல்லேலூயா. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், அவர் செய்வார் என்று நம்புகிறோம். ஆனால் ஒரு பெரிய காரியங்கள் வரும்போது இது ஆண்டவர் உதவி செய்வாரா, இது ஆண்டவரால் முடியுமா அப்படின்னு சொல்லி நாம் ஒரு கேள்விக்குறியோடு அவிசுவாசப்படுகிறோம். வேதத்திலே 4 சுவிசேஷத்திலே அவர் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார், நிறைய பேருக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆனால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஊரார் அவரை விசுவாசியாதபடியினாலே அங்கு அவரால் அற்புதம் செய்ய முடியவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்க அவர் நடந்து செல்லுகிறார். அப்பொழுது ஒரு 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் இன்னொரு இடத்துல தன்னுடைய மகள் வியாதியாக இருக்கிறார் என்று ஆண்டவர் இடத்துல வருகிறான். அப்பொழுது அவர் இடையில 18 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவளுடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டா,
பேதுரு மாமி ஜுரத்தை நீக்கினார். இப்படி ஒரு சில அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு இடையில் அந்த 100க்கு அதிபதிக்கு ஒரு செய்தி வருகிறது, அவர் இறந்து விட்டார், அந்த மகள் இறந்து விட்டாள், வேலைக்காரன் இறந்து விட்டான் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது. மகள் இறந்து விட்டாள் என்று வருகிறது. ஆனால் அந்த நியூஸை கொண்டு வர்றவங்க அல்லேலூயா அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. 100க்கு அதிபதிக்கு நல்ல விசுவாசம் இருக்கிறது, இயேசு சொன்னவருக்கும் நல்ல விசுவாசம் இருக்கிறது. ஆனால் அங்கு அவர் இறந்த உடனே, அந்த பிள்ளை இறந்த உடனே இயேசு அந்த வீட்டிற்கு தான் செல்லுகிறார். ஆனால் அவரை பார்த்து நகைக்கிறார்கள். ஏனென்றால் சுகவீனமாக இருந்தால் ஒருவேளை சுகப்படுத்தி விடலாம், ஆனால் மரித்து போனவர்களை எப்படி சுகப்படுத்த முடியும், எப்படி உயிரோடு எழுப்ப முடியும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும், அவர் சொல்கிறார் அவள் மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாள் என்று சொல்லுகிறதை பார்த்து அவர்கள் எல்லாரும் நகைக்கிறார்கள், ஏளனம் பண்ணுகிறார்கள். இயேசு அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்புவார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. அல்லேலூயா. லாசரு கல்லறையின் அருகே வரும்போதும் நாருமே என்று சொல்லுகிறார். மாத்தாள் சொல்லுகிறார், உயிர்த்தெழுந்த நாளில் என் சகோதரனும் உயிரோடு எழுந்திருப்பான் என்று சொல்லுகிறார். அவர் உயிரோடு எழுப்புவார் என்ற விசுவாசம் அவர்களுக்கு இல்லை. அல்லேலூயா. ஆனால் மரியாளுக்கு அந்த விசுவாசம் இருந்தது, அந்த 100க்கு அதிபதிக்கு அந்த விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தினாலே மற்றவர்கள் அவிசுவாசப்பட்டாலும் அங்கு போய் அவர்களை உயிரோடு எழுப்பினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அப்படிதான். ஒருத்தர் மரித்து போயிட்டாங்க, அவங்க உயிரோடு எழும்புவாங்கன்னா நமக்கு அந்த விசுவாசம் வராது. ஆனால் நம்ம அந்த சூழ்நிலையில் கூட, அதுக்காக மரித்தவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு சொல்லலை. ஒரு தரம் பிறப்பதும் ஒரு தரம் மரிப்பதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் நம்முடைய மனதிற்குள்ளாக அவங்கள உயிரோடு கர்த்தர் எழுப்புவார்னு கர்த்தர் பேசினா நம்ம ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர் எழுப்புவார். ஆனால் நம்ம இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். அல்லேலூயா. நமக்கு வயிற்று வலின்னு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், டாக்டரு இது சாதாரண அஜீரண கோளாறு தான், நீங்கள் இது மாத்திரை மருந்துனால சரியாயிரும்னா நான் நம்புவோம். ஆனால் வயிற்றில் கேன்சர் 4th ஸ்டேஜ் ஆகிட்டு இனி ஒன்றுமே பண்ண முடியாது, ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் நம்ம நம்புவோமா? அல்லேலூயா. நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான். அல்லேலூயா. ஆனால் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். சர்ச்சில் பாஸ்டர் எப்படியாவது ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அவங்களுக்கு ஜீவனை கொடுத்துட்டா நல்லதுன்னு சொல்லுவோம். ஆனால் நமக்கு உள்ளத்துக்குள்ள 4th ஸ்டேஜ் ஆச்சு, இனி அவங்க எப்படி பிழைக்க முடியும்? டாக்டர்களாலே அந்த 4th ஸ்டேஜ்னால் லாஸ்ட் ஸ்டேஜ் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற நமக்கு ஒரு அலசடிப்பட்டது. ஒரு பக்கம் ஆலயத்திற்கு வரும்போது பாஸ்டர் இடத்திலும் ஜெபம் பண்ணுறவங்ககிட்ட பேசும்போது விசுவாசம் இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் அவர்களை நேரில் பார்க்கும்போது நமக்கு விசுவாசம் வராது. அவர்கள் படுகிற வேதனை, டாக்டர் சொன்ன வார்த்தைகள், இதுதான் நம்முடைய காதுகளிலே நடைபெறும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரியும், நான் விசுவாசித்திருக்கிறவர் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று நான் நிச்சயித்து இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். நம்முடைய விசுவாசம் அப்படி இருக்க வேண்டும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்ற அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் நமக்கு இருந்தால், ஆண்டவர் சொல்லுகிறார், மலையை பார்த்து பெயர்ந்து நீ அப்புறம் போய், அல்லது தள்ளுண்டு போ, அல்லது சமுத்திரத்தில் போ அப்படின்னு சொன்னால் ஆகும் அப்படின்னு வேதத்தில் எழுதி வச்சிருந்தா அது ஆகும். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாரும் சூழ்நிலையை பார்த்து விசுவாசிக்கிறோம், ஆனால் நம்முடைய ஆண்டவர் சூழ்நிலையை காட்டிலும் அப்பாற்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளவில்லை. அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்ததான விசுவாசம் நமக்கு வேண்டும். ஏன்? ஆண்டவர் அவர் சொன்னால் சொன்னதை செய்வார், அவர் வாக்கு பண்ணினார், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை செய்கிற தேவன். இந்த வேதத்தில் எழுதி வச்சது ஒன்றும் வீணா போகாது. அது எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது, என் வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலைக்காக எழுதப்பட்டிருக்கிறது, என் வாழ்க்கையில் நான் இன்னும் ஆண்டவருக்குள்ளாக விசுவாசம் வைப்பதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் நான் அவரை விசுவாசிப்பேன். அவரிடத்தில் நான் ஒப்பு கொடுத்ததை அவர் என்ன செய்வார்? அல்லேலூயா. அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். எந்நாள் வரைக்கும்
காட்டிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் அல்லது நம்முடைய மரணம் மட்டும் நமக்கு சொன்னதை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று நான் முழு நிச்சயமாய் நம்பியிருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாசம் என்பது ஒரு வரம். ஆனால் இந்த விசுவாசத்தை கர்த்தர் எல்லாரிடத்திலும் எதிர்பார்க்கிறார். விசுவாச வரம் அது நம்ம விசுவாசிக்கிறது காட்டிலும் அந்த வரம் உள்ளவர்களுக்கு அது விசேஷமான காரியங்களை செய்யும். ஆனால் நாம் சிம்பிளாக விசுவாசித்தாலே, கடுகு அளவு விசுவாசம் நமக்கு இருந்தாலே மலையை பார்த்து அப்புறம் தள்ளுண்டு போனால் தள்ளுண்டு போகும். ஆனால் அந்த விசுவாசம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நம்ம சூழ்நிலைகளை பார்த்து இது இத்தனை வருஷத்தில் நடக்கும், இது இத்தனை மாதத்தில் நடக்கும், இத்தனை நாளில் நடக்கும், அப்படி நம்ம சூழ்நிலையை பார்த்து நம்ம பேசாமல் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் நினைத்து அதற்கு ஏற்ற வழியிலே நாம் பேச வேண்டும். அதற்காக தான் இந்த அதிகாரத்திலே அந்த விசுவாசத்தை இதற்கு முன்பாகவே அவர் சொல்லியிருக்கிறார். எல்லாரும் வாசிங்க. அல்லேலூயா. 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்கலாம். அல்லேலூயா. எல்லாம் சத்தமா வாசிங்க. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இங்கு ஒரு விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ளாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தை இவர் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறாராம். அப்படி என்றால் அவனை பார்க்கும்போதே அவனுக்குள்ளாக இருந்த விசுவாசம், அவன் விசுவாசித்தவர் யார் என்று அறிந்து அவன் விசுவாச கிரியைகளை செய்கிறது, விசுவாச வார்த்தைகளை பேசுகிறதை அறிந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுமா? உங்கள் வீட்டில் உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவரை உங்கள் வீட்டாட்கள் ஸ்தோத்தரிக்கிறார்களா? குடும்ப தலைவர்களே, உங்கள் மனைவி சொல்கிறார்களா, ஏன் கணவனார்கிட்ட இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டது தெரியுமா? அது அசைக்க முடியாத விசுவாசம். அவர் விசுவாசித்திருக்கிற ஆண்டவரை அறிந்திருக்கிறார். அவர் வாயில் எப்பொழுதும் விசுவாச வார்த்தை தான் வரும், அவருடைய கிரியைகளை எப்பொழுதும் விசுவாச கிரியைகள் தான் காணப்படும் என்று சொல்லுகிறார்களா? அருமையான மனைவியே, உங்கள் புருஷன் உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு உங்கள் விசுவாச வார்த்தைகள் இருக்கிறதா? உங்கள் விசுவாச கிரியைகள் இருக்கிறதா? அருமையான பிள்ளைகளை, உங்கள் பெற்றோருடைய வாழ்க்கையில் இருக்கிற விசுவாச வார்த்தைகள், விசுவாச கிரியைகளை பார்த்து உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து புகழுகிறார்களா? அந்த விசுவாசத்தை புகழுகிறார்களா? அல்லேலூயா. அருமையான பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை பார்த்து அல்லேலூயா நீங்கள் புகழ்கிறீர்களா? ஆனால் இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இவங்க வீட்டை சேர்ந்தவர் அல்ல, அவர் அப்போஸ்தலர், அவர் பிரதான அப்போஸ்தலர், பேதுருவுக்கு மேலாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் தீமோத்தேயுக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தை பார்த்து நான் என் தேவனை ஆராதிக்கிறேன், என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் எப்படி வந்தது? அவனுடைய பாட்டிக்குள்ளாக இருந்தது, லோவிசாலுக்குள்ளாக இருந்தது. அந்த பாட்டிக்குள்ளாக இருந்த விசுவாசம் அவனுடைய அம்மாவாக ஐனிக்கையாளுக்குள்ளாக டிரான்ஸ்ஃபர் ஆனது. அது அங்கிருந்து கடந்து வந்தது. அதுக்கப்புறமாக அந்த ஐனிக்கையாளுக்குள்ளாக இருந்த விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ளாக கடந்து வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்ம விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்தோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை விசுவாசத்தாலே காணப்படும், நம்முடைய வார்த்தைகள் விசுவாசத்தாலே காணப்படும், நம்முடைய பார்வை விசுவாசத்தாலே காணப்படும், நம்முடைய கிரியைகள் விசுவாசத்தினாலே காணப்படும், நம்முடைய செயல்கள் விசுவாசத்தினாலே காணப்படும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருந்து அல்லேலூயா நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக கடந்து செல்லும்.
நமக்குள்ளாக இருக்கிற விசுவாசம் பிள்ளைகளுக்குள்ளாக கடந்து செல்லும் போது அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து அவர்களுடைய பிள்ளைக்கு, நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு கடந்து செல்லும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அப்படி என்றால் அந்த விசுவாசம் ஏன் அப்படி கடந்து செல்லுகிறது என்றால், அல்லேலூயா, அந்த பாட்டி எப்பவும் விசுவாச வார்த்தையே பேசிட்டு இருக்கிறாங்க. இயேசுவை பற்றி, தேவனை பற்றி விசுவாச வார்த்தையே பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய செயல் விசுவாச செயலாக இருக்கிறது, அவருடைய கிரியைகள் விசுவாச செயல்களாக இருக்கிறது. அதை அவங்க அம்மா பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டே இருந்து என் அம்மா பேசுறது விசுவாசம், என் அம்மா ஜெபம் பண்ணும்போது விசுவாசம், என் அம்மா வார்த்தைகளை டிஸ்கஸ் பண்ணும்போது விசுவாசம், அல்லேலூயா, அவர்கள் ஒரு காரியத்தை செயல்படும் போது விசுவாசம், அவருடைய வாழ்க்கையே விசுவாசத்தால் காணப்படுகிறது என்பதை அவர்கள் உற்று பார்த்து கொண்டு இருக்கும்போது அந்த வார்த்தைகள் எல்லாம், அந்த கிரியைகள் எல்லாம், அந்த செயல்கள் எல்லாம் இவர்களுக்குள்ளாக வருகிறது. அடுத்து இவர்கள் வயிற்றிலிருந்து பிறந்ததான இவர்களுடைய மகனுக்குள்ளாக அந்த விசுவாசம் இவர்களுக்குள்ளாக இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறது. இப்போ இவங்க மரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, லோவிசால் மரிச்சிட்டாங்க. இப்போ ஐனிக்கையாளுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறது, அது தீமோத்தேயுக்குள்ளாக போகிறது. அடுத்தது அந்த தீமோத்தேயு இருந்ததுன்னா அவர்களுடைய பிள்ளைகளிடத்தில் போகுது. இப்போ ஐனிக்கையாலும் மறைந்து போய்விட்டார்கள். இப்போ தீமோத்தேயு இந்த இடத்துல இருக்கிறார். அவனுக்குள்ளாக இருக்கிற விசுவாசம் அவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக போகிறது. அடுத்தது பிள்ளைகளிடத்திலிருந்து அவர்களுடைய பிள்ளைகளிடத்தில், தீமோத்தேயுடைய பேர பிள்ளைகளிடத்தில் போகிறது. இப்பொழுது இவனும் மறைந்து விட்டான். அடுத்தது இங்கு அவனுடைய மகன் வருகிறான் அல்லது மகள் வருகிறாள். பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ளாக, ஒரு மனுஷிக்குள்ளாக அவர்கள் விசுவாசத்துக்கு அவர் இன்னார் என்று அறிந்திருந்தார்கள். ஆனால் அவருடைய வார்த்தை விசுவாசமாக இருக்கும், அவருடைய செயல் விசுவாசமாக இருக்கும், அவருடைய எல்லா காரியங்களும் விசுவாசமாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. ஆலயத்தில் உள்ள விசுவாசம் வீட்டிலே காணப்படுகிறதா? ஆலயத்தில் உள்ள விசுவாசம் உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே காணப்படுகிறதா? ஆலயத்தில் கேட்கும் போது வருகிற விசுவாசம் உங்களுடைய தொழில், உங்கள் வியாபாரத்திலே காணப்படுகிறதா? ஆலயத்தில் கேட்கும் போது உள்ள இந்த விசுவாசம் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளிலே காணப்படுகிறதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுக்கு அடையாளமாக இன்னொரு வசனத்தையும் நான் எடுத்து வாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம், அல்லேலூயா, 59வது அதிகாரம், அல்லேலூயா, 21வது வசனத்தை நாம் எல்லாரும் சத்தமாக வாசிங்க. 59வது அதிகாரம் ஏசாயா 21வது வசனம், பக்கம் 866. எல்லாம் சத்தமாக வாசிங்க. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 காரியம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒன்று, எல்லாரும் மறுபடி வாசிங்க. உன்மேல் இருக்கிற என் ஆவியும். எல்லாம் மறுபடியும் சத்தமா சொல்லுங்க. அடுத்தது, ரெண்டு காரியம். ஒன்று, நம்ம மேலே இருக்கிற தேவனுடைய அபிஷேகம். ரெண்டாவது, நம்ம வாயில அவர் சொன்னதான வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள். இது ரெண்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுங்க. அது கடந்து போகுதுங்க. யாருக்குள்ளாக? நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக. அடுத்தது, உன் சந்ததியினுடைய சந்ததி, நம்முடைய பேர பிள்ளைகளுக்குள்ளாக. இப்போ என் மேலே இருக்கிற அபிஷேகம் என் பிள்ளைகளுக்குள்ளாக அது கடந்து செல்கிறது. அடுத்தது, எனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் என்கிட்ட இருந்து என் பிள்ளைகளுக்கு கடந்து செல்கிறது. அடுத்தது, அல்லேலூயா, நான் மறைந்து போகும்போது இமன்ஜோக்கு உள்ளாக என் மேலே இருக்கிற அபிஷேகமும் என் மேலே ஆண்டவர் எனக்கு கொடுத்த, என் வாயில கொடுத்த அவருடைய வார்த்தைகளும்
இம்மான் ஜோக்குள்ளாக போகிறது. இப்போ நான் மரித்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டேன். இப்போ இவர்கள் 2 பேருடைய வாயிலையும் இவர்கள் மேலே இருக்கிற அபிஷேகமும் அல்லேலூயா டியாக்குள்ளையும் ஜியாக்குள்ளையும் போகுது. அடுத்து ஜோக்கு பிறக்க போகிற பிள்ளைகளுக்குள்ளே போகுது. அடுத்தது ஆண்டவர் வருகை தாமதிக்கணும். அவங்க 100 வயசோ அதுக்கு மேலேயோ மரித்த பிறகு அவங்க போயிட்டாங்க. இப்போ டியா ஜியா ஜோ பிள்ளைங்களாம் இந்த வரிசையில் வராங்க. பாருங்க, ஒருத்தருக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம் இப்போ 2 பேருக்குள்ள வந்தது. அவங்க 2 பேருக்குள்ள மனைவிக்குள்ள போகுது. அடுத்தது அவங்க 4 பேர்கிட்ட இருந்து அவங்க பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ 4 பிள்ளைகள்னு வச்சுக்கலாம். ஜோக்கு 2 பிள்ளைகள், இவங்க 2 பிள்ளைகள். ஒருவேளை கர்த்தர் அவங்களுக்கு ஈமானுக்கு இன்னும் பிள்ளைகள் கொடுத்தாலும் சந்தோஷம்தான். அவங்க ஜெனரேஷன் பாருங்க, ஒருத்தருக்குள்ள இருந்து 4 பேருக்கு போகுது. 4 பேருக்குள்ள இருந்து அது இன்னும் 4 பேரோ 6 பேருக்குள்ள போகுது. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து பாருங்க எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் விசுவாசித்திருக்கிற இன்னார் என்று அறிந்தால் நம்ம வாயிலிருந்து எப்பொழுதும் விசுவாச வார்த்தைகள் வரும். நம்ம விசுவாசித்திருக்கிற இன்னார் என்று அறிந்தால் நாம் அபிஷேகத்தினாலே நிரம்பி இருக்கும்போது அந்த அபிஷேகம் நம்மக்கிட்ட இருந்து அவர்களுக்குள்ளாக கடந்து செல்கிறது. எப்படின்னு நான் உதாரணமாக சொல்கிறேன். அருமையானவர்களே, எங்களை ஆண்டவர் அழைத்தார், ஊழியத்திற்கு என்று அழைத்தார். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஊழியத்திற்கென்றும் அழைத்திருக்கிறார். வேலை செய்து கொண்டே பகுதி நேரமாக ஊழியம் செய்வதற்கும் அழைத்திருக்கிறார். அடுத்ததாக அல்லேலூயா உங்களை ஒரு விசுவாசியாகவும் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் ஆண்டவர் அவர்களை விசேஷமாக அபிஷேகிக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்களுக்கு தேவையான அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் எனக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம் என்ன செய்கிறது? அது விசுவாச வார்த்தைகளை பேச வைக்கிறது. அது என்னை ஜெபம் பண்ண வைக்கிறது. அது என்னை வேதத்தில் தேறினவளாக மாற்றுகிறது. அது எனக்கு அநேகருக்கு உதவி செய்கிறவளாக மாறுகிறது. எனக்குள்ளாக அபிஷேகம் தான், அந்த ஆவியானவர் தான் எனக்குள்ள இந்த கிரியைகள் நடப்பிக்கிறாரு. அல்லேலூயா. எனக்குள்ளாக ஆவியானவர் நிறைய வார்த்தைகளை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அந்த அபிஷேகம் என்ன இது செய்ய வைக்கும் போது என் பிள்ளைங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. நான் எப்படி ஜெபம் பண்றேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. நான் எப்படி வேதத்தை வாசிக்கிறேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நான் எப்படி ஊழியம் செய்கிறேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நான் எப்படி கர்த்தருக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒவ்வொன்றையும் ஆவியானவர் எனக்குள்ளாக உருவாக்கி அது நடப்பிக்கும் போது என் பிள்ளைங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. அது என்ன செய்யுது? நாளடைவில் அவங்க பார்க்க அவங்களுக்குள்ளாக அது டிரான்ஸ்ஃபர் ஆகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆவியானவர் என்னில் கிரியை நடப்பிக்கிறார். அபிஷேகம் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்படுகிறது. ஆனால் எனக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் என்னை உருவாக்கி கிரியை நடப்பிக்கிறார். அந்த கிரியை அப்படியே ஆவியானவர் மூலமாக நான் செயல்படுத்தும் போது அதை பார்த்து அவங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுமா? உதாரணத்துக்கு எங்கள் அம்மாவை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன். எங்கள் அம்மா அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அப்போ நான் வாலிப வயசாக இருக்கும்போது நானும் நல்லா தான் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் அந்த அதிகாலை ஜெபம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஏன்னா நான் அதிகாலையில் எழும்புகிற ஒரு ஆள் கிடையாது. நான் ராத்திரி 1 மணி 2 மணி வரைக்கும் நான் இப்போவும் டெய்லி நைட்டு 11 12 மணிக்கு இல்லாமல் நான் படுக்க மாட்டேன். வசனம் போடுறதே பார்த்தீங்கன்னா சில டைம் 12 மணிக்கிட்ட தான் நான் போடுவேன். ஆனால் காலையில் எனக்கு எந்திக்கவே முடியாது. அந்த படிக்கும் போதும் சரி, வேலைக்கு போகும்போதும் சரி, அப்படிதான். நிறைய பைபிள் வாசித்தாலும் நைட்டு தான் வாசிப்பேன், காலையில் வாசிப்பேன். ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் இருந்து ஜோம்னிட்டே இருப்பாங்க. அதிகாலையில் எந்திரிச்சு 4 மணி 4:30 கதிரவன் தோன்றும் காலை, அப்படி ஒரு 10 பாட்டு வச்சிருக்கிறாங்க. 6 நோதயம் எழுந்திடுவோம் பரனே சுவை தூதி. யார் தூங்குறாங்க, யார் லேட்டாக தூங்குனாங்க, யார் சீக்கிரம் தூங்கிட்டாங்க, நம்ம இவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குமா, அதெல்லாம் ஒரு கவலையும் பட மாட்டாங்க. எங்கள் வீடே காலை நேரத்தில் பாட்டாக நிறைஞ்சிருக்கும். அந்த பாட்டோட விட மாட்டாங்க. 3 பாட்டு பாடுவாங்க. எனக்கு சில சமயம் எரிச்சலாக தான் வரும். என்னடா காலையில் தானே நல்ல தூக்கம் வரும், அப்போ இப்படி டிஸ்டர்ப் பண்ண. அடுத்தது அவங்களுக்கு ஒரு சில சங்கீதங்கள் அதிகாரங்கள் தெரியும். அவங்க ரொம்ப படித்ததில்லை, ஆனால் அது மனப்பாடமும் தெரியும். அதனால் வாசித்துருவாங்க. பைபிள் எடுத்து தான் லைட்டும் போட்டுருவாங்க. அல்லேலூயா. அவங்க என்ன செய்வாங்க? சத்தமாக உன்னதமான
வானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலைத்தான். அடுத்து ஜெபம் பண்ணும்போது எங்களை தாக்கியும் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, இவங்கெல்லாம் இப்படி தூங்கிக்கிட்டு இருக்காங்க, அதிகாலையில் உங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ளாமல் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களை மனம் திரும்ப செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க. அதுவும் எங்கள் காதுகளில் விழும். அப்போ அந்த அபிஷேகம் எனக்குள்ள இல்லை. அல்லேலூயா. ஆனால் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கேன். முதல்ல எனக்கு வெறுப்பாக இருக்குது, கோபமாக இருக்குது, அதிகாலையில் இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறாங்களேன்னு இருக்குது. அவங்ககிட்ட சொன்னால் என்னை கொன்னே போட்டுருவாங்க, அதனால நான் அதை சொல்லவும் முடியாது. அல்லேலூயா. அப்படியே இருந்தது. ஆனால் ஒரு எங்கள் வீட்டில் எங்கள் கூட 25 வருஷம் எங்கள் கல்யாண நாள் முடிஞ்சு அடுத்த மாதம் அவங்க இந்த உலகத்தை விட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. 23 வருஷம் எங்கள் கூட தான் இருந்தாங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் அவங்களை எழுப்பி பாட்டு பாட வைக்கிறது, ஜெபம் பண்ண வைக்கிறது, வேதத்தை வாசிக்க வைக்கிறது. அப்படியே எனக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எனக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எனக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுக்கப்புறம் நான் நினச்சேன், இந்த சபை வளரணும்னா அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணணும், என் பிள்ளைங்க நாளைக்கு ஊழியத்துக்கு வரணும்னா அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணணும், சபையில் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா நான் அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு முதல்ல ஆரம்பத்தில் சபையில் இந்த அதிகாலை ஜெபம் ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப கோபமாக வரும், ரொம்ப கஷ்டமாக வரும். சில சமயம் ஆண்டவரை கேட்க, என்ன ஆண்டவரை காலையில் தான் ஜெபம் பண்ணணுமா, நாம் இப்படி இவ்வளோ டயர்டாக நைட்டு இத்தனை மணிக்கு வந்திருக்கிறேன், ஆண்டவர்கிட்ட இப்படிலாம் கேள்வி கேட்பேன். ஆனாலும் போயிடுவேன் ஆலயத்துக்கு, விருப்பம் இருக்குதோ இல்லையோ போயிடுவேன். ஆனால் கொஞ்ச நாள் ஆக ஆக எங்கள் அம்மாவுக்குள்ளே இருக்கிற அந்த ஜெப அபிஷேகம், அதிகாலை அபிஷேகம் எனக்குள்ளாக இறங்கி வந்ததுனால இப்போ எத்தனையோ வருடங்கள் நான் கவலைப்பட்டோ கஷ்டப்பட்டோ கோவப்பட்டோ எரிச்சல் பட்டோ வருகிறதில்ல. சந்தோஷமாக இந்த இடத்துக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தரை அதிகாலை வேலையில் கிருபை தந்திருக்கிறார். இப்போ புரியுதா? நீங்க எப்படி இருக்கிறீங்களோ உங்களுக்குள்ளாக இருக்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது உங்க பிள்ளைகளுக்கு பிடிக்காம இருக்கலாம், அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் கரெக்டாக நீங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன்னு சொல்லி சரியாக நீங்கள் செஞ்சுட்டே இருங்க. அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து உங்களுக்குள்ளாக டிரான்ஸ்ஃபர் ஆகிறது உங்களுக்கே தெரியாது. ஒரு நாளில் நீங்கள் உங்கள் பெற்றோர் போல நீங்கள் மாறிடுவீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? உங்களை போல உங்கள் பிள்ளைகள் மாறுவார்கள். அப்போ நம்ம சரியாக இருந்தால் நமக்குள்ளாக இருக்கிறது ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுமா? எங்களுக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு வரும்போது நான் உங்களை அதிசயமாக நடத்துவேன்னு சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. எங்களோட வாழ்க்கையில் வந்து திருமணமான அந்த திருமணமாகிற குடும்ப வாழ்க்கைக்கு என்றாகும்போது ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு எங்கள் பாஸ்டர் மூலமாக. அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். வேலையை விடணும்னு சொல்லும்போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, வேலையை விட எங்கள் ஹஸ்பண்டை தான் வேலையை விட சொல்லியாச்சு, என்னையும் வேலையை விட சொல்கிறீங்களே அப்படிங்கும்போது ஒரு வார்த்தை கொடுத்தார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அந்த வார்த்தை கொடுத்தார். உன் சம்பளத்தினால நன்மையான ஈவுகள் வராது, பூரணமான வரங்கள் வராது, பரத்திலிருந்து வரும்னு சொன்னார். வேலை அதுக்கப்புறம் விட்டாச்சு, பார்க்கல. அல்லேலூயா. இதை அடிக்கடி நான் என் வீட்டில் சொல்லிகிட்டே இருப்பேன். எந்த காரியம் வந்தாலும் கண்க்ளூடு சொல்லுவேன், நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நம்ம குடும்பத்துக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பேன்னு சொல்லியிருக்கிறார், நமக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நம்ம ஊழியத்துக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். பிள்ளைகளை பார்த்து சொல்லுவேன், ஊழியத்துக்கு அழைக்கும் போது உங்களை பார்த்து தான் நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, இவங்களை நான் எப்படி படிக்க வைக்க முடியும், இவங்களுக்கு எப்படி நல்ல ட்ரெஸ்ஸு கொடுக்க முடியும், இவங்களுக்கு எப்படி நான் உயர்த்த முடியும்னு சொல்லும்போது தான் ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுத்தார், நீ என் ஊழியத்துக்கு வா, நான் உங்களை அதிசயமாக நடத்துவேன். இதை சொல்லி 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 அல்லேலூயா ரொம்ப நாளா அது டிரான்ஸ்ஃபர் ஆகலை, கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் எங்கள் இம்மான் திடீர்னு ஒரு நாள் காரில் வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறான். அவன் அந்த வசனத்தை காரில் எழுதியிருக்கிறான். அதுக்கு முந்தின காரில் அவன் எழுதலை, நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. I10 வச்சுருக்கும் போது எழுதலை, இப்போ உள்ள காரில் தான் எழுதியிருக்கான். ஐ வில் லீட் யூ மார்வஸ்லி. அல்லேலூயா. நான் உங்களை அதிசயமாக நடத்துவேன். டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டா. இப்போ என் பேத்தி கேட்குறா, எதுக்கு இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறா. அப்போ நான் அவட்ட சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் அப்பா தான் அப்போ இருந்தார், உங்கள் அப்பாவுக்காக தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்போ அந்த வார்த்தையை கர்த்தர் ஊழியத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் கொடுத்தாருன்னு இப்போ அவளுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு. அல்லேலூயா. இப்போ என் வார்த்தையும் என் பிள்ளைகளுக்குள்ளாக டிரான்ஸ்ஃபர் ஆகி என் பேத்திகளுக்குள்ளாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு கர்த்தர் கொடுத்த
வார்த்தைகளும் அது டிரான்ஸ்ஃபர் ஆகும். பாருங்க, நம்ம ஒருத்தர் நம்ம வீட்டில் கரெக்டாக ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை காத்துக்கொண்டு, ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை காத்துக்கொண்டு, அவர் விசுவாசித்துக்கிற இன்னார் என்று அறிந்து நம்முடைய வார்த்தைகள் செயல்கள் எல்லாம் காணப்படும் போது ஆண்டவர் அதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அதனால நம்ம இன்னைக்கு பெற்றோராக இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தகப்பனாக தாயாக இருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. சின்னதிலிருந்தே உங்க பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளை இருக்கும்போதே அவங்க ரொம்ப கவனிப்பாங்க, ரொம்ப நம்மளை நோக்கி பார்ப்பாங்க. நம்ம விசுவாச வார்த்தைகளை அபிஷேகத்தினால் நிரம்பி கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை பேசும்போது, அப்படியே நம்ம ஜெபத்திலே அதை நம்ம பிரதிபலிக்கும் போது, நம்ம குடும்பத்தில் நம்ம எல்லாரும் ஒரு கான்வர்சேஷன் பண்ணும்போது, பிரதிபலிக்கும் போது எல்லாத்தையும் பிள்ளைங்க அப்படியே உற்று பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆவியானவர் வேலை செஞ்சுட்டே இருப்பாரு. மகனே நீ பேசு, நீ விசுவாசத்தில் பேசு, மகளே நீ விசுவாசத்தில் பேசு. அது எல்லாம் அந்த உள்ளத்துக்குள்ளாக போயிட்டே இருக்கும். நீங்க பேச 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 அது உங்க பிள்ளைகளுக்குள்ளாக போய்கொண்டே இருக்கும். அது அவர்களுடைய பிள்ளைகளுக்குள்ளாக போய்கொண்டே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுமா? நமக்கு இன்னும் காமன் நேரம் தான் இருக்குது. அருமையானவர்களே, இது ஒரு உதாரணமாக நம்ம வேதத்திலேருந்து நம்ம பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபர் ஆனதை பார்க்கலாம். எல்லாரும் இப்போ இது தீமோத்தேயும் டிரான்ஸ்ஃபர் ஆனது தான். அல்லேலூயா. எல்லாரும் எபிரேயர் நிருபத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு முன்னால் ரோமரில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம், அல்லது 18ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கலாம். எல்லாம் சத்தமாக வாசிக்கணும். உன் சந்ததி, ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலேருந்து. எல்லாரும் எடுத்துட்டாச்சு. அங்கே எல்சிடிலையும் வருகிறது, எல்இடிலையும் வருகிறது. எல்லாம் சத்தமாக வாசிங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுலனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படி எண்ணப்படும். புரியுதா? புரிஞ்சவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிம்பிளா சொன்னா, ஆபிரகாம் விசுவாசித்தான். அவனுடைய சரீரம் செத்து போயிட்டு, அவருடைய மனைவியுடைய கர்ப்பம் செத்து போயிட்டு, ஆனால் அவன் கண்டிப்பாக வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் கண்டிப்பாக எனக்கு நிறைவேற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட விசுவாசத்தோடு இருந்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்காக மட்டுமல்ல, யாரெல்லாம் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்காகவும் இது எழுதப்பட்டு இருக்கான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ உங்களுக்காக எனக்காக இது எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? சூழ்நிலை, இன்னைக்கு இவனுக்கு குழந்தை இருக்காது, அவனுக்கு 100 வயசு 99 வயசு குழந்தை இருக்காது. சாராளுடைய கற்பம் செத்து போயிட்டு குழந்தை இருக்காது. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் அவன் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அப்போ என்ன சொல்லியிருப்பான்? எலியேசர் வந்து கேட்டிருப்பான், இஸ்மவேலையே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ அவன் ஆபிரகாம் என்ன சொல்லியிருப்பான்? நோ, இஸ்மவேல் என்னுடைய சந்ததி தான். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி சாராள் வயிற்றில் தான் பிறக்கும். கண்டிப்பாக சாராள் கற்பம் தரிப்பான். இன்னும் நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவன் எல்லாத்தையும் சொன்ன பதில்
கர்த்தர் சாராள் மூலமாக எனக்கு ஒரு ஈசாக்கை கொடுப்பார். என் சரீரம் செத்து போனாலும் பரவாயில்ல, என் மனைவியுடைய கர்ப்பம் செத்து போனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை கொடுப்பார் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்திலே வல்லவனாக மாறினான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டு இன்றைக்கு எழுதி வைத்திருக்கிறது. நமக்கும் அது நீதியாக எண்ணப்படுவதற்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இப்போ எபிரேயர் நிருபத்தை எடுத்துக்கொள்வோம். இப்போ எபிரேயர் நிருபத்திற்கு வாங்க எல்லாரும். எபிரேயர் நிருபம் எங்கே இருக்கிறது? அல்லேலூயா. பக்கம் 302வது பக்கத்தில், சரி இல்லை 12வது அதிகாரம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 308வது பக்கத்தில் இருக்கு. இப்போ எல்லாரும் வாசிங்க. 8ஆம் வசனம் வாசிங்க. 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லா சத்தமாக வாசிங்க. 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். அடுத்த வசனம், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுள்ள நகரத்திற்கு ஆண்ட சொல்லிட்டாரு, அப்பா நீ புறப்பட்டு வா, நான் உனக்கு பாலுந்தேன்னு ஓடுகிற தேசத்தை தாரேன், நீ கட்டாத வீட்டை உனக்கு தாரேன், நட்டாத திராட்சை தோட்டத்தை தாரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவனுக்கு விசுவாசம். கர்த்தர் சொன்னபடி கேட்பார், சொன்னபடி செய்வார். அதனால அவன் ஆபிரகாம் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் அஸ்திவாரங்களுள்ள நகரத்திற்காக அவன் என்ன பண்ணனானா காத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவனே, உங்கள் கையில் இப்போ 10,000 ரூபா கூட இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு ராத்திரி ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு. அல்லேலூயா. அந்த தரிசனத்தில் 2 கோடிக்கு ஒரு வீடு தரேன்னு ஒரு தரிசனம் கொடுக்குறாரு. அந்த வீடை நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அது ஒரு பெட்ரூம் பார்க்குறீங்க, அது மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது. அடுத்த பெட்ரூமை பார்க்குறீங்க, நான் மாஸ்டர் ஒரு 3-4 பெட்ரூம் இருக்குது. வெளியில் பூங்காலாம் அமைச்சு அது நல்லா இருக்குது. லிஃப்ட் வச்சுருக்குது. இன்னும் என்னென்ன அட்வான்ஸ் இருக்கோ இருக்குது. இதெல்லாம் தரிசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு. தரிசனத்தில், மகளே இந்த வீடு உனக்கு தான், மகனே இந்த வீடு உனக்கு தான் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். எந்திரிச்சோன்னு விசுவாசிப்பீங்க. ஆனால் 1 வருஷம் ஆகியும் அதுக்கு ஒரு அறிகுறியும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ நம்ம நினச்சிட்டு படுத்திருப்போம் போலுக்கு, அதனால அந்த தரிசனம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிடுவோம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு உண்மையிலே ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டான்னா அது கண்டிப்பாக உங்கள் காலத்திலே நடக்கும். அதை நீங்கள் பார்ப்பீங்க, அந்த வீட்டில் இருப்பீங்க, அதை அனுபவிப்பீங்க. ஆண்டவர் சொன்னால் சொன்னதை செய்வார். நாட்கள் ஆகலாம், காலங்கள் ஆகலாம், ஆனால் நீங்கள் முழு நிச்சயமாக என்ன சொல்லணும்? உங்கள் பிள்ளைங்கிட்ட கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு ஒரு வீட்டை தருவார். அது இத்தனை பெட்ரூம் இருக்கும், அங்கே அது இப்படி பூங்காலாம் இருக்கும், அதில் லிஃப்ட் இருக்கும், அதில் ஃபர்னிச்சர்ஸ்லாம் நல்லா போடப்பட்டிருக்கும், நல்ல இன்டீரியர் பண்ணப்பட்டிருக்கும். என்னெல்லாம் பார்த்தீங்களோ எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் அதை அறிக்கையிட்டுட்டே இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். அது யார்கிட்ட இருந்து யாருக்கு போகுது? உங்ககிட்ட இருந்து. உங்களுக்கு ஆண்டவர் காண்பித்த வார்த்தைகள் உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தில் அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ பிள்ளைங்களும் நம்ம விசுவாசத்தில் சொல்ல 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 அவங்களுக்குள்ளும் ஒரு விசுவாசம் வரும். இப்படி தான் அருமையானவர்களே, சூழ்நிலையை பார்த்து நாம் விசுவாசிக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறதோ அதை நம்ம நம்பணும். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எனக்கு ஆண்டவர் பேசலை பாஸ்டர்மா, எனக்கு இப்படிலாம் ஒரு தரிசனமும் எனக்கு கொடுக்கல, அதனால் நான் எப்படி விசுவாச வார்த்தையை பேசலாம்? நீங்கள் உங்களுக்கு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு வெளிப்பாடு கிடச்சிருக்கு, உங்களுக்கு வார்த்தைகள் கிடச்சிருக்குது, அதனால நீங்கள் தைரியமாக சொல்கிறீங்கன்னு சொல்லலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த வேதத்தில் உள்ள எல்லாமே உங்களுக்கும் எனக்கும் உரியது. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது இதில் என்னெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறாரோ
அதையெல்லாம் என்னெல்லாம் உங்களை தரிசிக்க வைக்கிறாரோ அதை அப்படியே நீங்க சொல்லி தரிசிச்சுட்டு அப்படியே அதை அறிக்கையிட்டுட்டே இருங்க. இது பொய் சொல்லாது. ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிற தேவன், அவர் வசனித்ததை நிறைவேற்றுகிற தேவன். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, அவர் மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருக்கிறவர் அல்ல. அவர் சொல்லுகிறார், நான் சொன்னேன், ஹல்லேலூயா, நான் அதை நிறைவேற்றுவேன், நான் திட்டம் பண்ணினேன், செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுல என்ன வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாலோ, சபைக்கு என்ன வார்த்தையை கர்த்தர் கொடுத்தாலோ, இந்த வாக்குத்தத்த கார்டு மூலமாக கர்த்தர் உங்களுக்கு என்ன வார்த்தையை கொடுத்தாலோ 100% விசுவாசித்து அதையே பேசுங்க, அதையே தரிசிங்க, அதையே செயல்படுத்துங்க. ஆண்டவர் உங்கள் மூலமாக அதை செயல்படுத்தி முடிப்பார். உங்க பிள்ளைகளுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்னது அதே இடத்துல தான் இருக்க சொன்னார். எகிப்திற்கு ஓடி போகிறாங்க, பிரச்சனை வருது, சாராளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் மறுபடியும் ஆண்டவர் அந்த இடத்துக்கு தான் வர சொல்கிறாரு. அந்த இடத்துல அவங்களுக்கு சுதந்திரமாக அப்போ கிடைக்கல. ஆனால் அந்த இடத்துல பரதேசிகள் போல செஞ்சிருக்கிறாங்க. கூடாரத்தை போட்டு நரிக்குரங்கோ மாதிரி டெண்டில் தங்கியிருக்காங்க. ஆனால் ஒரு நாள் அவங்களுக்கு தெரியும், எனக்கு இந்த தேசத்தில் கட்டின வீடுகளை கர்த்தர் கொடுப்பார், நான் நட்டாத திராட்சை தோட்டங்களை கர்த்தர் எனக்கு கொடுப்பார், என்னுடைய சந்ததி உயரமான இடங்களிலே குடியிருக்க பண்ணுவார். அந்த விசுவாசத்தை அவர்கள் சொல்லிக்கொண்டே ஆபிரகாம் காணப்பட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறது, 11ஆம் வசனம், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தாலும் பிள்ளை பெற்றாள். இங்கு ஒரு கணவன் விசுவாசிக்கிறார், தனக்கு ஒரு நாட்டையே கர்த்தர் தரப்போகிறார் என்று விசுவாசிக்கிறார். கட்டாத வீடுகளை கர்த்தர் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறார். செழிப்பாக என் சந்ததியை மாற்றுவார் என்று விசுவாசிக்கிறார். இங்கு ஒரு மனைவி இருக்கிறார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று அவள் நம்பி பிள்ளை பெறுவதற்கு பலன் இல்லை என்றாலும் அந்த விசுவாசத்தினாலே அவள் பிள்ளைகளை பெற்றாள். எந்த குடும்பத்திலே குடும்ப தலைவரும் தலைவியும் விசுவாசிக்கிறீர்களோ, உங்களுக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம் உங்க பிள்ளைகளுக்குள்ளாக கடந்து செல்லும். உங்களுக்குள்ளாக இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் உங்க பிள்ளைகளுக்குள்ளாக கடந்து செல்லும். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் நல்ல சத்தமா அல்லேலூயா. 16ஆம் வசனத்தை வாசிங்க. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை. நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் விசுவாசத்தை பேசிக்கொண்டே இருங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இருங்க. இருந்தா ஈசா தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். அவன் சொல்றான், அப்பா யோசேப்பு சாய்ந்து தொழுது கொண்டான். அவன் சொல்றான், அப்பா யோசேப்பு, அல்லேலூயா, தாத்தாவுக்கு சொன்னது நிறைவேறும், என் அப்பாவுக்கு சொன்னது நிறைவேறும், என் பாட்டிக்கு சொன்னது நிறைவேறும், என்னுடைய அம்மாவுக்கு சொன்னது நிறைவேறும், அதனால என்ன கொண்டு போய் அங்க கொண்டு போய் வச்சிருங்கன்னு சொன்னான். இந்த யோசேப்பு இருக்கிறான்ல, இதை கேட்டு கேட்டு வளருகிறான். என்ன சொல்லுகிறாரு அப்பா என்ன சொல்லுகிறாரு? தாத்தாவுக்கு ஆண்டவர் இப்படி சொன்னாரு. அல்லேலூயா. யோசேப்பு அந்த தாத்தாவுடைய அப்பாவுக்கு முற்பாட்டனுக்கு அப்படி சொன்னாரு, அடுத்தது எனக்கு சொன்னாரு. இப்போ உனக்கும் நான் சொல்றேன், எகிப்துல நீ பார்வோனுக்கு அடுத்தபடியாக இருந்தாலும் இதை காட்டிலும் ஒரு பாலுந்தேனு ஓடுகிற தேசத்தை நம்ம குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுக்க போறாரு. என்ன சொல்லியிருப்பான்? நம்ம குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுக்க போறாரு. அப்ப யோசேப்பு மரண காலத்துல சொல்றான், தயவு செய்து ஆண்டவர் உங்களை இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது என் எலும்புகளை எடுத்து கொண்டு போய் அந்த கானான் தேசத்துல அடக்கம் பண்ணுங்க. ஏனென்றால் நம்முடைய மூதாதையர்கள் எல்லாரும் அங்கு இருக்கிறார்கள். இனி வரப்போற சந்ததியும் அந்த இடத்துல தான் இருக்க போகிறது.
பொழுது எப்படி விசுவாசம் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வருது பார்த்தீங்களா? எத்தனை பேர் வீட்டில் விசுவாச வார்த்தையை பேசுகிறீங்க? ஜெபம் பண்ணுவாங்க, பிரச்சனை வந்ததுன்னா அவங்க வாயில் இல்லாத அவிசுவாச வார்த்தைகள் எல்லாம் வந்துடும், நடக்கவே நடக்காது. இதை பிள்ளை கேட்டுட்ருப்பான். நம்ம ஜெபம் பண்ணி ஒன்றுமே முடியலை, ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையும் பிள்ளைகள் கேட்டுட்ருப்பாங்க. அப்போ என்ன டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா, ஜெபம் பண்ணியும் ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தவன உச்சாம சொன்ன, ஆண்டவரே நீ கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி, பெருக்கத்தின் ஆண்டவரே, பெருக செய்வீர் ஆண்டவரே, ஆண்டவரே வர்த்திக்க பண்ணுவீர் ஆண்டவரே, மகிமைப்படுத்துவீர் ஆண்டவரே. முதல் மாதமே கடைசியில் நம்ம பர்ஸில் பணம் இல்லைன்னா என்னத்தை சொல்லி, இதான் வருஷம் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, நம்மளும் அதை நம்பிட்டு இருக்கோம். இங்கே பாரு மணி பர்ஸில் பாரு 0, ஒன்றுமே கிடையாது, காயின்ஸ் கூட இல்லை. பேங்க்கில் பாரு 500 கூட இல்லை. வாக்குத்தத்தம் கிடைச்சோன்னா நல்ல விசுவாசம் தான். ஆனால் சூழ்நிலை மாறும்போது மணி பர்ஸில் ஒன்றுமே இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், இதில் கர்த்தர் என்னென்ன தேவையோ அதை நிரப்புவா, என் அக்கௌண்ட்டில் எவ்வளவு பணம் வேண்டுமோ அதை நிரப்புவா. ஹல்லேலூயா. பிள்ளைகள் முன்னால் அப்படி சொல்லுங்க, பணமே இல்லை பணமே இல்லை. இந்த இல்லை இல்லைங்கிற வார்த்தையை உங்கள் வீட்டில் இருந்து ஒழிச்சு போடுங்க. முதல்ல உங்கள் வாயிலிருந்து ஒழிச்சு போடுங்க. சிலர் அதெல்லாம் முடியவே முடியாது, என்னத்தை தான் முடியும் உங்களுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். அருமையானவர்களே, டிரான்ஸ்ஃபர் ஆகணும், நல்ல காரியங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகணும். சிலருடைய வாயில் எப்போ பார்த்தாலும் எரிச்சலான வார்த்தைகள், முடியாது, இல்லை, இது நடக்காது. சிலருக்கு நடக்காதுங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்குது. யாரெல்லாம் இங்கே அப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இயேசுவின் நாமத்தினால் அந்த அவிசுவாசத்தின் ஆவிகளெல்லாம் உங்களை விட்டு போகட்டும். அல்லேலூயா. எல்லாமே முடியும், நடக்கும், ஆண்டவரால் முடியும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, வர்த்திக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார், வர்த்திக்க பண்ணுவார். பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு, பெருக பண்ணுவார். ஒன்றுமே இல்லைனாலும் சொல்லுங்க, அது பெருகும். அல்லேலூயா. என் அக்கௌண்ட் பெருகுன்னு சொல்லுங்க. ஜிபே பண்ணுறதுக்கு எப்பவுமே என்னுடைய ஃபோனில் அந்த அக்கௌண்ட்டில் பணம் இருக்குன்னு சொல்லுங்க. என் மணி பர்ஸில் எப்பவும் பணம் இருக்குன்னு சொல்லுங்க. இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் நீங்க சொல்லுகிறது ஆண்டவருடைய வார்த்தையை அபிஷேகத்தோடு சொல்லுங்க. உங்க பிள்ளைகளும் அதே போல அவர்கள் இல்லை என்கிற வார்த்தையை மறந்து விடுவார்கள். முடியாது என்கிற வார்த்தையை யார்கிட்ட இருந்து வருதுன்னா நம்ம கிட்ட இருந்து தான் வருது, நம்ம பிள்ளைகள்கிட்ட. இப்போ நான் இம்மான்ட்ட அவ்வளோதான், இம்மான என்ன செய்ய முடியவே முடியாது அப்படின்னா அவனுக்கும் அந்த வார்த்தை தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அவன் பிள்ளைக்கும் அந்த வார்த்தை தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அவன் மனைவிக்கும் அந்த வார்த்தை தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ நானும் பாஸ்டரும் என்ன சொல்லணும்? விசுவாச வார்த்தைகள், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள். இதெல்லாம் எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, உங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையின் மத்தியிலே விசுவாசித்துக்கவர் இன்னார் என்று நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் உங்க வாயிலையும் உங்க செயல்களிலும் விசுவாச காரியங்கள் நடக்கும். வியாதி வருதா? அவ்வளோதான். இந்த வியாதியில் எனக்கு வந்த வியாதி மாதிரி இங்கே எத்தனை பேருக்கு வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. எல்லாத்தையும் விசுவாசத்தினால தான் நான் மேற்கொண்டு இந்த இடத்துல நிற்கிறேன். அல்லேலூயா. விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களிலும் என்னிலும் இருக்கிறவர் பெரியவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. வியாதி வரட்டும், பண கஷ்டங்கள் வரட்டும், கடன்கள் வரட்டும், நஷ்டங்கள் வரட்டும், தோல்விகள் வரட்டும், வியாதிகள் வரட்டும், எது வந்தாலும் நம்மை அழைத்தவர், அதற்கெல்லாம் அவர் சொல்யூஷனாக இருக்கிறார், அதற்கெல்லாம் அவர் பதிலாக இருக்கிறார், அதிலிருந்து அவர் விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு வாயில விசுவாச வார்த்தைகளை தாங்க, உம்மை அறிகிற அறிவில நான் இன்னும் வளர உதவி செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு 17 வயசுல ஆண்டவர் ஊழியத்துக்காக தரிசனங்களை கொடுக்க ஆரம்பித்தார். என் வாழ்க்கைக்கான தரிசனங்களை கொடுக்க ஆரம்பித்தார். அது அப்படியே கொஞ்சம் வருஷங்கள் எனக்கு ஆண்டவர் அடிக்கடி பேசிட்டே இருந்தார். அல்லேலூயா. அதில் ஒன்று, நான் இருக்கிற இடத்துல சுற்றி எங்கே பார்த்தாலும் வயல் நிலங்கள் ஏராளமாக விளைந்திருக்கிறது. அதன் நடுவிலே நான் நின்று கொண்டு இருக்கிறேன். அது கண்டிப்பாக நிறைவேறும். நான் அதை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். அல்லேலூயா. சபை திரளாக நிரப்பப்படும். அல்லேலூயா. ஆண்டவர்
எனக்கு சொல்லியிருக்கிறார். அது நாட்கள் ஆகலாம், வருஷங்கள் ஆகலாம், மாதங்கள் ஆகலாம். ஆனால் சொன்னவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். சொன்னவர் இன்றைக்கும் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கும் எனக்கு உதவி செய்வதற்கு, அவர் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அவர் செய்வார். அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன். நான் அப்படி தான் சொல்லுவேன். கண்டிப்பாக நான் மறிக்கிறதுக்கு முன்னால் ஒரு எழுப்புதல் சபையில் வந்து தான் ஆகும். நிறைய ஆத்துமாக்கள் வந்து தான் ஆவாங்க. அவர் சொன்னதை செய்கிற தேவன் கைவிட மாட்டார். அல்ல, என் ஆசை 2 ஆசை இருக்குது. அல்லேலூயா. வேறு எந்த ஆசையும் இல்லை. நான் அடிக்கடி இப்போ சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஒன்று, இந்த சபை எல்லா ஆராதனைகளும் நிரம்பி வழியணும். மேலும் மேலும் பல ஆராதனைகள் நடத்தணும். கட்டடம் பெருசாகணும்லாம் இங்கே ஒரு சாமியான போட்டு இந்த சவரெல்லாம் இடிச்சு விட்டுட்டு கூட நம்ம ஆராதிக்கலாம், தப்பே கிடையாது. ஆத்துமாக்கள் வேணும். அல்லேலூயா. 2வது, 5 வருஷத்துக்குள்ள இந்த இடத்துக்குள்ள எல்லா லோனும் முடிக்க ஆண்டவர் முடிச்சு தந்துருவார். என் விசுவாசம். அல்லேலூயா. அது நடக்கும். அல்லேலூயா. நான் என் வீட்டில் அதே தான் சொல்லிகிட்டே இருப்பேன். பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன். அல்லேலூயா. எல்லாம் அந்த விசுவாச வார்த்தைகள் நான் சொல்ல சொல்ல எனக்குள்ளாக விசுவாசம் பெருகுகிறது, பாஸ்டருக்குள்ளாக பெருகுகிறது, பிள்ளைகளுக்குள்ளாக பெருகுகிறது. அருமையானே நடக்கும். எத்தனை பேர் இப்பொழுது நீங்கள் எனக்குள்ளாக இருந்து என்னோட விசுவாசமோ, ஆண்டவருக்குள்ள அபிஷேகமோ, ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளும் என் குடும்பத்தில் எல்லாத்துலேயும் டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு விரும்புகிறவங்க எளிமை நின்று ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஹல்லேலூயா. நமக்கு ஒரு 5 நிமிஷம், இப்போ லேட் ஆச்சு 7 நிமிஷம், இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஜோம் நீட் போக போகிறோம். உங்கள் குடும்பத்தில் புருஷனும் மனைவி வந்திருந்தீங்கன்னா கை கோர்த்து எனக்குள்ளாக விசுவாசம், ஆண்டவரே நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஆபிரகாமை போல நான் விசுவாசிக்க உதவி செய்யுங்க. எனக்குள்ளாக இருக்கிற விசுவாசம் என் பிள்ளைகளுக்குள்ளாக டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்குள்ளாக எனக்குள்ளாக இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறது என் பிள்ளைகளுக்குள்ளாக இருந்து அவர்கள் பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். கை கோர்த்து கொள்ளுங்க. புருஷனும் மனைவி கை கோர்த்து கொள்ளுங்க. விசுவாசிங்க. உங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படாம கூட இருக்கலாம். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க ஆண்டவரை பத்தி அறியாம கூட இருக்கலாம். உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைகளாக கூட இருக்கலாம், கை குழந்தைகளாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளாக இருக்கிற விசுவாசம் டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அல்லேலூயா. உங்கள் மேலே இருக்கிற ஒரு அபிஷேகம் டிரான்ஸ்ஃபர் ஆகணும். உங்கள் மேலே இருக்கிறதான் ஆண்டவர் கொடுத்த, உங்கள் வாயில் கொடுத்த வார்த்தைகள் டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அல்லேலூயா. எல்லா கையை உயர்த்தி, ஆண்டவரே ஆபிரகாம்கிட்ட இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆனது ஈசாக்குக்கு, ஆண்டவரே சாராள்கிட்ட இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆனது ஈசாக்குக்கு, ஈசாக்கிட்ட இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆனது ஆண்டவரே யாக்கோவுக்கு, யாக்கோவிட்ட இருந்து ஏசாவுக்கு, யாக்கோவுக்கு, யாக்கோவிட்ட இருந்து 12 பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனது. ஓ ரிபலபொரி கலபலபொரி சலபலபோ. ஆண்டவரே நான் அவிசுவாசமான வார்த்தைகளை பேச மாட்டேன். அல்லேலூயா. அவிசுவாசமான செயல்களை செய்ய மாட்டேன். என் சூழ்நிலை படி நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். ஓ ரிபலபொரி கலபலபொரி சலபலபோ ரிபலபி கலபலபோ. எல்லாம் ஜோமனுங்க. ஆண்டவரே இனி முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இது நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன், என் வாழ்க்கை அவ்வளவுதான் நான் சொல்ல மாட்டேன். எல்லாம் விசுவாசம் விசுவாசம் விசுவாசம். ஓ ரிபலபோ ரிசலபலபோ ரிபலபி கலபலபோ. எல்லாரும் ஆண்டவரே குடும்ப தலைவனும் தலைவியும் நீங்க கரெக்டா உங்க குடும்பத்தில் இருந்து பாருங்க. நீங்க நினைக்காத இடத்திற்கு உங்க பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு செல்வார். அல்லேலூயா. அவங்க பிள்ளைங்களை அதை விட உயரத்திற்கு கர்த்தர் கொண்டு செல்வார். ஆன்லைன்ல பார்த்து ஜெபிக்கிறவர்களும் ஜோமனுங்க. ஓ ரிபலபோ ரிசலபலபோ. எல்லா அவிசுவாசத்தின் ஆவிகளும், எல்லா சந்தேகத்தின் ஆவிகளும், எல்லா அவிசுவாசமான வார்த்தைகளும் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை விட்டு புறப்பட்டு போகட்டும். இவர்களை விட்டு புறப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆபிரகாமுடைய விசுவாசம் இவர்களுக்குள்ளாக வரட்டும். ஓ லோவிசாலுக்குள்ள விசுவாசம், ஐநேக்கியாளுக்குள்ள விசுவாசம், தீமோத்தேயுக்குள்ள விசுவாசம் இவர்களுக்குள்ளாக வரட்டும் 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 வரட்டும். இவர்கள் சந்ததியுடைய சந்ததி ஓ இவர்கள் மூலமாக விசுவாசத்திலே வளரட்டும். ஓ ரிபலபரிசலபலபோ. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அவிசுவாசமான வார்த்தைகள் எல்லாம் இவர்களுடைய வாழ்க்கை விட்டு மாறட்டும். இவர்களுடைய வாழ்க்கை விட்டு மாறட்டும். ஓ ரிபலபரிசலபல
பலபோ ரெபலவி கலபலபோ ரிபலபோ ரிசல பலபோ ரெபலவி கலபலபோ ரிபலபோ ரிசல பலபோ ரெபலவி கலபலபோ. எல்லாரும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய அவிசுவாசங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் விட்டிருக்கிறார். அவிசுவாசமான வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து இனி வராது. ஓ, கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் மட்டும் உங்க வாயிலிருந்து வரும். ஓ ரிபலபரி சலபலபோ. எத்தனை பேர் அவிசுவாசமான வார்த்தைகளை உங்க வீட்டில் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள்? இயேசுவின் நாமத்தினாலே என்னை அவிசுவாச வார்த்தைகளை பேச வைக்கிறதான எல்லா பிசாசின் ஆதிக்கங்களும் என்னை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லுங்க. லூக்கா 10:19 கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஓ ரிபலபரி சலபலபோ ரெபலவி கலபலபோ. எல்லா கட்டுகளும் கட்டவிழ்க்கப்படட்டும். ஆண்டவரே, யார் யார் வீட்டில் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறார்களோ அந்த கட்டுகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கிறேன். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். அவிசுவாசங்களை நீக்கும்படியாக, சந்தேகங்களை நீக்கும்படியாக, ஆண்டவரே நெகட்டிவான வார்த்தைகளை பேச வைக்கிறதான எல்லா அசுத்த வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை விட்டு புறப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை விட்டு புறப்பட்டு போவதாக. ஓ, இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தர் உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாச வரத்தை பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசம் என்பது ஒரு வரமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஓ இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் யார்? அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறவர். உங்க வாழ்க்கையில இல்லாததை இருக்கிறதாக அழைத்து பாருங்க. இருக்கிறதாக பேசி பாருங்க. இருக்கிறதாக செயல்படுத்தி பாருங்க. அவர் உருவாக்கி கொடுப்பார். ஒன்றும் இல்லாமையிலிருந்து உருவாக்குகிற தேவன் அவர் யார்? நாம் விசுவாசிக்கிறவர் யார்? ஒன்றும் இல்லாமையிலிருந்து உருவாக்குகிறவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர். ஓ ரிபலபோ. அவருடைய நாமத்தினாலே கேட்கிறது, பேசுகிறதை அவர் செய்கிற கர்த்தர். ஆமென் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி யார் கூடலாம் கர்த்தர் பேசி இருக்கிறார்? நான் என் வீட்டில் அநேக நேரத்தில் இப்படி தான் அவிசுவாசமாக பேசிகிட்டே இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் என்கிட்ட பேசியிருக்கிறார். நான் இனி விசுவாசத்தில் பேசுவேன். எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நான் பேச ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறவங்க உங்கள் 2 கையை உயர்த்தி வைத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன இருக்குது அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஆனால் உங்களை அழைத்தவர் எல்லாம் உடையவர். உங்களுக்கு என்ன திறமை இருக்கிறது அது அவருக்கு முன்பாக இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன். என்னையை படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன். என்னையை படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார். மூற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார். மூற்றுமாய் ரட்சிப்பாரே. நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன். என்னையை படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன். என்னையை படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார். மூற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார். மூற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார். சீயோனிலே எந்திட ஸ்ரீபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை.
உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்க, 2 கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, எனக்காக முதலாவது ஜெபிக்கிறேன். என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். எங்குள்ள எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். இவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறேன். விசேஷமாக குடும்ப தலைவருக்காக ஜெபிக்கிறேன். குடும்ப தலைவிக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளிலிருந்து விசுவாசித்திருக்கவர் இன்னார் என்றவர்கள் அறிந்து அந்த விசுவாச வார்த்தைகளை அவர்கள் பேசி, ஆண்டவரே கர்த்தாவே, அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த விசுவாசம், அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த ஆவியானவர், உம்முடைய ஆவியானவர், அவர்களுக்கு நீர் கொடுத்த வார்த்தைகள் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும். இந்த நாளிலிருந்து அவர்கள் அதை செயல்களிலே கொண்டு வந்து கொண்டே இருக்கட்டும். அவருடைய குடும்ப கான்வர்சேஷன்ல அதை பேசிக்கொண்டே இருக்கட்டும். அவர்களிடத்தில் சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு இந்த விசுவாச வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். அது அவர்கள் பிள்ளைகளுக்குள்ளாக ஆண்டவரே அது டிரான்ஸ்ஃபர் ஆகிற வரைக்கும் விடாமல் மரண பரியந்தம் அதை சொல்ல அவர்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுவீராக. எனக்கு கிருபை பாராட்டுவீராக. குடும்ப தலைவர்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. குடும்ப தலைவிகளுக்கு கிருபை பாராட்டுவீராக. அது அப்படியே உடைய வருகை பரிந்த இவருடைய குடும்பத்திலே டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூல ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் விசுவாசத்தினாலே ஆசீர்வதிப்பார். God bless you.